நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவிற்குள் முகலாயர்கள் வருவதற்கு முன்பே கொடுங்கோலன், சித்திரவதைகளை செய்வதில் கைதேர்ந்தவன், கொடூரமான சித்திரவதைகளுக்கு பெயர் போனவன் தைமூர் என்கின்ற ஒரு முஸ்லிம் நொண்டி மன்னன் டெல்லியை பல நாட்கள் சூறையாடி 2 லட்சம் பேருக்கு மேல் கொன்று குவித்த வரலாற்று அவலத்தை மீண்டும் டெல்லி ஒரு முறை சந்தித்தது. அது எப்பொழுது என்று பார்த்தால் 91 வயதில் மரணமடைந்த அவுரங்கசீப்புடைய மரணத்திற்கு பிறகு அந்த முகலாய பேரரசு சரியான மன்னர்களை அடையாளம் காணாமல் தவித்துக் கொண்டிருந்தது, தத்தளித்துக் கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இறுதியாக முகமது ஷா என்கின்ற அவுரங்கசீப்பின் வாரிசு முகலாய பேரரசனாக மகுடம் தரித்தார். வாளின் கூர்மையை சோதிக்க வேண்டிய அவருடைய விரல்கள், வேலின் கூர்மையை சோதிக்க வேண்டிய பார்க்க வேண்டிய அவருடைய கண்கள் பெண்களின் வேல் விழிகளை பார்த்து மயங்கி போய் கிடந்தது. போர்க்களத்திலே வாள் வீச வேண்டிய முகமது ஷா பெண்களின் போக களத்திலே அந்த புறத்திலே மயங்கி கிடந்தார். போர்க்களத்தில் பயிற்சி பெற வேண்டிய மன்னன் முகமது ஷா பெண்களுடைய காம களத்திலே களியாட்டம் நடத்தி கொண்டிருந்தார். மொத்தத்தில் அரசை மறந்தார், அழகிய பெண்களுடன் ஆட்டம் போட்டுக் கொண்டிருந்தார். இவருடைய ஆட்டம்தான் கடைசியில் முகலாய பேரரசுக்கும் தள்ளாட்டமாக முடிந்தது. பாரசீக மன்னன் நாதிர் ஷா பெரும் படையுடன் டெல்லி நோக்கி படையெடுத்து வந்தான். அந்த படையெடுப்பை சந்திக்க முடியாமல் முகமது ஷாவினுடைய படைகள் தோல்வியை சந்தித்து நாதிர் ஷாவிடம் சரணடைந்தார்கள் என்பதை பற்றி இதற்கு முன்றைய பதிவிலே பார்த்தோம். இப்பொழுது என்ன பார்க்கிறோம் என்று கேட்டால், டெல்லிக்குள் வந்த நாதிர் ஷா ஆர்ப்பாட்டமாக உள்ளே நுழைந்து முகலாய பேரரசின் விருந்தாளியாக இரவிலே தங்குவதற்கு போகிறான் ஒரு பாசறைக்குள். அந்த பாசறையில் தங்குகின்ற பொழுது மன்னர்கள், அதுவும் முஸ்லிம் மன்னர்கள், வேறு நாட்டிற்கு படையெடுத்து சென்று அந்த நாட்டை வென்றுவிட்டால் அந்த நாட்டு மதுவை மட்டுமல்ல, அந்த நாட்டில் இருக்கின்ற மதுவுக்கு மிஞ்சிய போதையை தரக்கூடிய மாதுக்களையும் சுவை பார்ப்பது வழக்கம். அப்படித்தான் நாதிர் ஷாவும் ஒரு பெண்ணை, ஒரு இந்து அடிமை பெண் நூர்பாய் என்கின்ற ஒரு பெண்ணை பார்த்து அவளுடைய அழகில் மயங்கி தன்னை மறந்து அவளோடு கும்மாளம் போட்டுவிட்டு அடுத்த நாள் விடிகாலை எந்திருக்கின்ற பொழுது நாதிர் ஷாவுக்கு விடிந்தது, டெல்லி மக்களுக்கு அது விடியாமலேயே போனது. நாதிர் ஷா எழுந்து வெளியே வந்த பொழுது அவருடைய படை வீரர்கள் நாதிர் ஷாவிடம் அலறி அடித்துக் கொண்டு ஓடி வந்து ஒரு புகாரை சொன்னார்கள். நம்முடைய படை வீரர்கள் டெல்லிக்குள் நுழைய முடியவில்லை. இன்றைக்கு பக்ரீத் திருநாள். இந்த திருநாளுக்காக நாங்கள் அரிசி வாங்க போனால் இந்து மதத்தை சார்ந்த கடைக்காரர்கள் வைத்திருக்கின்ற கடையில் இருந்து அரிசி கொடுக்க மறுக்கிறார்கள். சரி, கோதுமை வணிகம் முஸ்லிம்களிடம் இருக்கிறது, அவர்களிடம் கோதுமை வாங்கலாம் என்று போனால் அவர்களும் கடையை சாத்தி விட்டார்கள். மொத்தத்தில் எங்களை யாரும் மனிதனாகவே மதிக்கவில்லை. இதற்கு காரணம் நம்முடைய பெரும் படை எல்லையிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே இருப்பது ஒரு 100 பேர் மட்டும்தான். ஆகவேதான் நம்மை பார்த்து இவ்வளவு ஏளனமாக பேசுகிறார்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு உண்மை நிலை என்ன என்பதை பற்றி தெரிந்து கொண்டு வர ஒரு 9 பேர் கொண்ட படை வீரர்கள் குழுவை அனுப்புகிறார் நாதிர் ஷா. போனவர்களில் 2 பேர் மட்டும்தான் பெரும் காயத்துடன் குற்றுயிரும் கொலை உயிருமாக வந்து சேர்கிறார்கள். அவர்கள் சொன்ன செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நாதிர் ஷா அதற்கு பிறகு கோபத்தின் உச்சிக்கே போகிறார். என்ன நடந்தது? போனவர்களில் ஒரு 2-3 பேரை உயிரோடு இந்த டெல்லியிலே வாழ்கின்ற மக்கள் தீ வைத்து கொளித்து விட்டார்கள். நாங்கள் மட்டும்தான் குற்றுயிரும் கொலை உயிருமாக மீண்டு உங்களிடையே வந்து நிற்கிறோம். என்ன செய்வது பாதுஷா அவர்களே, நம்முடைய படை எல்லையிலே இருக்கிறது என்று சொன்னதற்கு பிறகு கோபத்தின் உச்சிக்கு போன நாதிர் ஷா எல்லையிலே காவல் காத்து கொண்டிருக்கின்ற
அவருடைய லட்சக்கணக்கான படை வீரர்களை டெல்லியை நோக்கி அணிவகுத்து வருமாறு ஆணையிட்டான். ஆணையிட்டு விட்டு தளபதிகளை உடனே வந்து என்னை சந்திக்க சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு தளபதிகள் வந்ததற்கு பிறகு, அந்த படை வந்து சேர்ந்ததற்கு பிறகு டெல்லியிலே இருக்கின்ற ஒரு மசூதியில் உயரமான மதில் சுவரின் மேல் ஏறி நின்று அங்கே கட்டளையிட்டான் அவர்களுடைய படை வீரர்களுக்கு. தன்னுடைய வாளை உருவி, இதோ வாளை உயர்த்தி பிடிக்கிறேன், இந்த வாளை நான் மறுபடியும் உரைக்குள் போடுவதற்குள் எத்தனை பேரை டெல்லியில் உங்களால் வெட்டி சாய்க்க முடியுமோ அத்தனை பொதுமக்களை வெட்டி சாய்த்து விட்டு வாருங்கள் என்று ஆணையிட்டான். அதற்கு பிறகு உருவிய வாள்களுடன் புறப்பட்ட நாதிர் ஷாவின் படை வீரர்கள் அன்று காலையில் ஆரம்பித்து மதியம் வரை கொலை வெறி கோர தாண்டவம் ஆடினார்கள். கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரை கொன்று குவித்து விட்டார்கள். வீட்டிற்குள் இருந்த மனிதர்கள் கூட விட்டு வைக்கவில்லை. வீட்டுக்குள் இருந்தவர்களை இழுத்து வந்து வீதியிலே வைத்து அவர்களை வெட்டி கொலை செய்தார்கள். வீட்டுக்குள் பயந்து அடங்கி ஒடுங்கி நடுங்கிக் கொண்டிருந்த முஸ்லிம் பெண்களையும் இந்து பெண்களையும் தரதரவனை இழுத்து வந்து அவர்களை பாலியல் வன்புணர்ச்சி செய்தார்கள். அந்த பாலியல் வன்புணர்ச்சி ஆனால் ஏற்பட்ட மானக்கேடு, அதற்கெல்லாம் பயந்த பல பெண்கள் அங்கே எரிந்து கொண்டிருந்த தீயில் அவர்களாகவே குதித்து தன்னுடைய உயிரை விட்ட கொடூரம் அன்றைக்கு டெல்லியிலே நடந்தது. இப்படி கொலைவெறி கோர தாண்டவம் ஆடிய நாதிர் ஷாவை நோக்கி முகமது ஷா முகலாய அரசன் நடுங்கியவாறு வருகிறார். வந்து நாதிர் ஷாவின் கால்களிலே விழுந்து சாஷ்டாங்கமாக வணங்கி, போதும் எங்கள் மக்களுக்கு கொடுத்த கொடுமை, என்ன வேண்டுமோ தருகிறேன், சமாதானமாக போய்விடலாம், எங்கள் மக்களை விட்டுவிடுங்கள் என்று அகமது ஷா கேட்டதற்கு பிறகு நாதிர் ஷா கொஞ்சம் மனம் இறங்கி அவருடைய வாளை உரையிலே போட்டார். அதற்கு பிறகுதான் நாதிர் ஷாவின் படை வீரர்கள் நடத்திய கோர தாண்டவம் முடிவுக்கு வந்தது. அதற்கு பிறகு இருவரும் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டு நாதிர் ஷாவின் மகனுக்கு அவுரங்கசீப்பின் ஒரு பேரனை திருமணம் செய்து வைப்பது என்று ஒரு ஒப்பந்தம் முடிவாகி அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வரதட்சணை பெறப்பட்டது. அதை கூட நாதிர் ஷா கேட்டு பெறாமல் அவராகவே அள்ளி கொண்டார். அவருடைய மொத்த மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 348 ஆண்டுகள் டெல்லியை ஆண்ட முகலாய பேரரசின் அத்தனை செல்வங்களையும் கேட்பார் இல்லாமல் அள்ளி கொண்டு போனார் பாரசீக சக்கரவர்த்தி நாதிர் ஷா. 70 கோடி ரூபாய் தங்கம் வெள்ளி நாணயங்கள், 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள், பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க தாம்பாளங்கள், 100 யானைகள், 7000 குதிரைகள், 10,000 ஒட்டகங்கள், கலைஞர்கள் 150 பேர், தச்சர்கள், பொற்கொள்ளர்கள் என்று 500 பேர், உச்சகட்டமாக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மயிலாசனம். இவை அனைத்தையும் நாதிர் ஷா முகலாய பேரரசிடமிருந்து அன்பளிப்பு என்ற பெயரால் அவராகவே அபகரித்துக் கொண்டார். கடைசியாக மிச்சமிருந்தது கோகினூர் வைரம். அந்த கோகினூர் வைரத்தை நாதிர் ஷா கேட்ட பொழுது முகமது ஷா சொன்னார், அந்த வைரம் எங்கே தொலைந்தது என்று தெரியவில்லை என்று ஒரு ஒப்புக்கு சப்பானியாக ஒரு காரணத்தை சொன்னார். அதை கேட்டவுடன் நாதிர் ஷா உண்மையை புரிந்து கொண்டு அந்த கோகினூர் வைரம் முகமது ஷாவின் கிரீடத்தில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு திரும்பி போகின்ற நேரத்தில் சடார் என திரும்பிய நாதிர் ஷா முகமது ஷாவிடம் சொன்னார், எங்கள் நாட்டு வழக்கப்படி நீங்களும் நானும் இந்த போருக்கு பின்பு நண்பராகிவிட்டோம். நண்பர்கள் பிரிகின்ற பொழுது அவருடைய கிரீடத்தை மாற்றிக்கொள்வது எங்கள் நாட்டின் வழக்கம் என்று சொல்லிவிட்டு முகமது ஷாவின் அனுமதியை எதிர்பார்க்காமலேயே இவருடைய கிரீடத்தை எடுத்து முகமது ஷாவின் தலையில் வைத்துவிட்டு முகமது ஷாவின் தலையில் இருந்த கிரீடத்தை எடுத்து நாதிர் ஷா கையிலே வைத்துக் கொண்டு அந்த இடத்தை பற்றி கூட புரியாமல், ஒரு சபை நாகரீகம் இல்லாமல் அந்த கிரீடத்தை அந்த இடத்திலேயே பிரித்தார். கோகினூர் வைரம் கீழே விழுந்தது. அந்த கோகினூர் வைரத்தை எடுத்துக்கொண்டு, இந்த வைரம்தான் தொலைந்து விட்டது என்று சொன்னீர்களா என்று சொல்லிவிட்டு கோகினூர் வைரத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் திரும்பி சென்றார். கிட்டத்தட்ட முகலாய சாம்ராஜ்யத்தின் அத்தனை செல்வங்களையும் கொள்ளையடித்து விட்டு திரும்பி செல்கின்ற பொழுது நாதிர் ஷா சொன்னது முகமது ஷாவிடம்,
உங்களுக்கு, உங்கள் நாட்டிற்கு, உங்கள் தேசத்திற்கு ஆபத்து வருகின்ற பொழுது எனக்கு சொல்லி அனுப்புங்கள். உங்களையும் உங்கள் மண்ணையும் இஸ்லாமிய மதத்தையும் காப்பாற்றுவதற்கு நான் சித்தமாய் இருக்கிறேன். தேவைப்பட்டால் எனக்கு தகவல் சொல்லுங்கள் என்று திரும்பி செல்கின்ற பொழுது நாதிர் ஷா விட்டு சென்ற ஒரே ஒரு பொருள் என்னவென்று கேட்டால், இங்கே இருக்கின்ற வரை அவருக்கு ஆசை நாயகியாக, அவருடைய உடல் இச்சைகளை தீர்த்த, அவருடைய காம வேட்டைக்கு, அவருடைய காம வேட்கைக்கு சரியாக ஈடு கொடுத்த நூர்பாய் என்கின்ற அந்த அடிமை பெண்ணை அழைத்து செல்ல ஆசைப்பட்டார். அந்த அடிமை பெண்ணை போய் என்னுடன் வந்துவிடு என்று நாதிர் ஷா கேட்ட பொழுது அந்த பெண், இல்லை, நான் எங்கள் நாட்டிலேயே இருந்து கொள்கிறேன், எங்கள் மண்ணிலேயே உயிரை விடத்தான் ஆசை என்று நாதிர் ஷாவின் காலடியில் மண்டியிட்டு கதறியதை பார்த்துவிட்டு, நாதிர் ஷா இவ்வளவு நாள் நமக்கு இன்பத்தை வாரி வழங்கினாள் என்ற எண்ணத்துடன் அவரை விட்டுவிட்டு, சரி, உன்னுடைய விருப்பம் என்று சொல்லிவிட்டு, அவளுடைய நினைவு மட்டும் அவளை விட்டு அகலாமல், அவளை விட்டு அகன்று நாதிர் ஷா மீண்டும் பாரசீக மண்ணிற்கு போய் சேர்ந்தார். இப்படித்தான் டெல்லி 2 முறை, ஒரு முறை தைமூர் படையிடம் சிக்கி சின்னா பின்னமாக சீரழிந்தது. 2 லட்சம் பேருக்கு மேல் கொல்லப்பட்டார்கள். 2வது முறை இன்னொரு சரித்திர அவலத்தை டெல்லி சந்தித்தது. 2 லட்சம் பேருக்கு மேல் நாதிர் ஷாவின் படைகளால் ஈவு இரக்கமில்லாமல் கொடூரமாக கொன்று குவித்தார்கள். அதற்கு பின்பு முகலாய பேரரசு முற்றிலும் முடிவுக்கு வந்தது என கூறிக்கொண்டு, இதை போன்ற இன்னொரு வரலாற்று பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.